ඔබ අසා සිටින්නේ රෙවරන්ඩ් රොබර්ට් මිත්‍රලේස දේවගීත කුමාරගේ දේවකාණ්ඩය. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரலேசன் அவர்களின் தேவசேவை. Amen. Amen. சொல்கிறான் கர்த்தருடைய பிள்ளை යනමන් දේව දරුවේ கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். දේවාත්ම සක්මන් கர்த்தருடைய කරන வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. උන්වහන්සේ වදන්නේ ලබන්නේ மாற்ற வல்லது. දේව වයස්කනේ බලවත් மாற வேண்டும். වෙනස් වෙ යුතුයි நான் மாற முடியும். වෙනස් වන්න පුළුවන් மாற வேண்டும். වෙනස් වන්න Amen. Amen. Hallelujah. That's it. பாருங்க. කරුණා කර වාඩි වෙන්න. Praise God. நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையை நாங்கள் கடந்து வந்தோம். අපි මහා සිකුරාදා පසු කරමින් ආවා. உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் கடந்து வந்தோம். උත්ථාන වීමේ ඉරු දිනක් පසු කළා. உயிர்த்தெழுந்த தேவன் திரும்பவும் மரிக்கவில்லை. උත්ථානයේ දෙවිඳු නැවත මිය ගියේ නැහැ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே இருந்த காலங்களில் ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොව තලේ සිටි எத்தனையோ அற்புதங்களை කාලේ செய்தார். බොහෝ හාස්කම් எத்தனையோ කළා. அதிசயங்களை செய்தார். බොහෝ පුදුම දේ அதன் කළා. பின்பாகவும் எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் ඊට நடந்தன. පස්සේ බොහෝ හාස්කම් පුදුම දේ සිද්ධ වුණා. எத்தனையோ பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார். බොහෝ මලවුන් නැගිට තිබෙනවා. இயேசு மாத்திரமல்ல. යේසුස් වහන්සේ පමණක් නොවේ. Amen. ආමේන්. இயேசு மாத்திரமல்ல. යේසුස් වහන්සේ පමණක් எத்தனையோ නොවේ. பேர் மரித்து உயிர்த்தெழுந்தார். மூச்சு போனவர்கள் திரும்ப ஜீவியத்துக்கு வந்தார். හුස්මගේ බොහෝ දෙනා නැවත ජීවත් වෙනවා. 3 தடவை நான் மரண வாசலுக்கு போயிட்டு வந்தேன். තුන් වරක්ම මම මරණීය දොරකඩට ගියා. ஆனால் නමුත් மற்ற உயிர்த்தெழுதலுக்கும் අනික් උත්ථානයට இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு வித்தியாசம் என்ன? යේසුස් වහන්සේගේ උත්ථානය අතර වෙනස මොකක්ද? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் මරණයෙන් නැගිට இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது යේසුස් වහන්සේ නැගිටින් எதிரோ பரிசுத்தவான்கள் எழும்பி நடமாடினார்கள். ඕ ශුද්ධවන්තයන් නැගිට සක්මන් කළා. ஆனால் එනමුත් எல்லாரும் திரும்பவுமாய் மரித்தார்கள், திரும்பவுமாய் உயிர்க்கவில்லை. සියල්ලෝම නැවත වතාවක් මිය ගියා, නැවත නැගිට්ටේ නැහැ. ஆனால் எங்களுடைய இயேசு නමුත් අපේ යේසුස් වහන්සේ உயிர்த்தெழுந்தவர் උත්ථානය වන දෙවිඳු இன்றும் ජීවිக்கிறவர். අදට ජීවමානව සිටිනවා. மரணம் இல்லை. උන්වහන්සේට මරණය නැත්තේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. அதான் எங்களுடைய தேவனுடைய பெரிதான ஒரு காரியம். ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේගේ சட்டக்கிழமை බලවත් நான் சொன்னேன், පසුගිය සතියේ මම எங்களுடைய வழிபாட்டிற்கும் அல்லது எங்களுடைய உலக பிரகாரமாக சொல்கிறார்களே கிறிஸ்தவர்கள், අපේ නමස්කාරයටත් නැත්නම් අපේ ලෞකිකව කියනෝනේ Amen. කිතුමක් அது சமயம் அல்ல, அது வழிபாடு. ආගමක් නොවේ. ඒක ඇවිල්ලා Amen. එක්තරා அவரே சத்தியமும் නමස්කාරයක්. ஜீவனுமாய் இருக்கிறார். උන්වහන්සේ நானே සත්‍ය படியும் ජීවනය சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். මාර්ගයේ සත්‍ය ජීවනයේ මමයි So, இது ஒரு කියන්නේ. வாழ்க்கையின் வழிமுறையாய் இருக்கிறது. ඉතින් ඒක අපේ ජීවිත நித்தியத்துக்கு රටාව போற வழியாய் இருக்கிறது. සදාතනට යන මාර්ගයයි. ஆனால் නමුත් எங்களையும் අපවත් மற்ற விசுவாசத்தில் இருக்கிறவர்களையும் අනික් ඇදහිල්ලේ සිටින අයව வேறு பிரிக்கிற ஒரே ஒரு பெரிதான காரியம் என்னன்னு சொன்னால், වෙන් කරන එකම ප්‍රධාන அற்புதங்களும் அல்ல, அதிசயங்களும் அல்ல, அடையாளங்களும் அல்ல, හාස්කම් පුදුම ලකුණු නොවේ. கிறிஸ்துவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය හා උන්වහන්සේගේ උත්ථානයයි. Amen. Amen. அதனுடைய செய்தியை நீங்கள் திரும்பவும் நீங்கள் போய் கேட்டு ඒ பாருங்கள். පණිවිඩය නැවත වසන්නට That is පුළුවන්. very important. බොහෝම ஏன்னா நாங்கள் இந்த වැදගත්. நாட்களிலே நாங்கள் வல்லமைக்காக நாங்கள் ஆண்டவரை வல்லமையாக எங்களை நடத்தும், வல்லமையாக எங்களை செய்யும் என்று சொன்னார். එදෙන මේ කාලේ බලයෙන් උන්වහන්සේ සරසන්ජක අපි ඉල්ලනවා. பார்வோனுடைய அரண்மனையிலே மோசே அற்புதங்களை செய்தவர். පාරාවෝගේ රජමාලිගාවේ මෝසෙස් හාස්කම් மாயவித்தைக்காரன் வந்து அதை செய்தார். ඒ මායාකාරයට இறுதி ඇවිල්ලා காலத்திலே அப்படியாய் நடக்கும். අන්තිම කාලයේ එසේ සිද්ධ நீங்கள் වෙනවා. மரித்தவர்களை பிசாசு எழுப்பும். මලවුන්ව පවා යක්ෂය නැගිටවන්න පුළුවන්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வியாதிகளை குணப்படுத்த முடியும். රෝග සුව කරන්න පුළුවන්. ஆனால் නමුත් கர்த்தருடைய மரணமும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலும் எந்த ஒரு செயலும் திரும்பவுமாய் நடக்கப் போவதும் இல்லை, முந்தி நடந்ததும் இல்லை, இனி நடக்க போகும். උන්වහන්සේගේ මරණය හා උත්ථානය මින්මතු සිදුවන්ට යන්නේ That is the speciality of Christianity. ඒක තමයි කිතුණක්වේ තිබෙන විශිෂ්ටත්වය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So இன்றைய செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று ඉතින් சொன்னார். අද මාතෘකාවක් ඔබට පණිවිඩයට என்னுடைய දෙන්න. தலைப்பு வந்து මගේ මාතෘකාව உயிரோடு எழுந்த இயேசுவையிலே இயேசுவோடு ஒரு சந்திப்பு. ඒ උත්ථානය වූ යේසුස් වහන්සේ සමග Encountering with the risen God. ඒ නැවත නැගිට දෙවිඳුන් සමග සම්මුඛ වීමක්. உயிரோடு எழுந்த இயேசுவோடு ஒரு சந்திப்பு. නැවත නැගිට යේසුස් සමග හමු වීමක් என்னோட கூட நீங்கள் லூக்காவின் சுவிசேஷம் මා සමග ඔබ ලූක් සුභාරම්භය 24வது அதிகாரம் 24 වන පරිච්ඡේදය 13வது வசனத்திலே இருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்துட்டு நாங்கள் தியானிக்கிறோம். 13 වෙනි වගන්තියේ සිට කොටසක් කියව අපි භාවනාවට යමු. 24
24வது அதிகாரம் 24 වන පරිච්ඡේදය 13வது வசனத்திலே இருக்கிறது. 13 වන වගන්තියේ සිට அன்றைய தினமே இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியம் එදා දින කියා කියන කාරණාව கிறிஸ்து உயிரோடு எழுந்த அதே நாளிலே. ඒ කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ නැවත නැගිටේ දිනයයි. சோ இயேசு உயிரோடு எழுந்த அதே நாளிலே ඉතින් යේසුස් වහන්සේ නැවත නැගිටේ දින அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார். ඔවුන්ගේ දෙදෙනෙක් ඒ දවසේම යෙරුසලමේ සිට දෙගව්වක් පමණ දුර වූ එම්මාවුස් ගමට ගියේය. போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவற்றை குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டு போனார். සිද්ධ වූ සියල්ල ගැන කතා කළෝය. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையிலே இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். තවද ඔවුන් කතා කරමින් විචාරමින් සිටියේදී යේසුස් වහන්සේ ඔවුන් සමග පැමිණි බව දැන සමග සිටියේසේක. ஆனாலும் அவரை அறியாத படிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. නමුත් උන්වහන්සේ නාඳුනන ලෙස ඔවුන්ගේ ඇස් බැඳී තිබුණේය. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தூக்கமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னது? උන්වහන්සේට කතා කරන නුඹලා කතා කර යන්නව මේ කාරණේ මොනවාද? ඔවුන්ගේ නැසුසේක. அவர்களிலே ஒருவராகிய கிளியோப்பா ඔහු දුක්ඛිත මුහුණු වලින් යුක්තව නැවතනේ ඔවුන්ගේ කෙලියෝපස් නම් ඔය කෙනෙක්. இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீர்கள். උන්වහන්සේ උත්තර දෙමින් මේ දවස්වලදී යෙරුසලමේ විදේශීව සිටීමෙන් එහි සිදු කාරණා නොදන්නේ නුඹ පමණක් දැයි උන්වහන්සේගෙන් කීවේ. அவர் அவைகள் என்றார். මොන කාරණාද උන්වහන්සේ அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கைகளும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாயிரு. උන්වහන්සේට කතා කොට නාසරේ යේසුස් වහන්සේ ගැන කාරණය උන්වහන්සේ දෙවියන් වහන්සේද මුළු සෙනඟ ඉදිරියේ ක්‍රියාවෙන් කතාවෙන් බලවන්ත වූ අනාගත වක්ත කෙනෙක්වද සිටියේය. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார். නායක පූජකයෝද අපගේ මුලාදෑනිහුද උන්වහන්සේ මරණයට පාවා දී කුරුසියේ ඇනගැසුවෝය. அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். නමුත් ඊශ්‍රායල් මුදාගන්ට සිටි තැනන් වහන්සේ උන්වහන්සේයයි අපි බලාපොරොත්තුව සිටියෙමු. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகும். එපමණකුත් නොව මේ දේ සිද්ධ වී දැන් දින 3ක් තිබේ. ஆனால் அவர்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை அன்னைக்கு போய் තවද අපේ සමාගම්කාරෝ සමහර ස්ත්‍රියෝ අලුයම සොහොන් ගෙඩ ළඟට ගොස් அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். උන්වහන්සේගේ ශරීරය නොදැක ඇවිත් ඔවුන්ට දර්ශනය වූ දේව දූතයන් ගැන උන්වහන්සේ ජීවත්ව සිටිනසේකයි කී බව අසාපි විශ්මයට පත් වූ වෙමු. அப்பொழுதுகளிலே சிலர் கல்லறை அன்னைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. අප සමග සිටියුන්ගෙන් සමහරෙක් සොහොන්ගේ ළඟට ගොස් ඒ ස්ත්‍රිය කී ලෙස දුටුවෝය. அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, නුමුත් උන්වහන්සේ දුටුවේ නැතයි කීවේය. එවිට උන්වහන්සේ උන්ට කියලසේ අඥානයේදී අනාගත වක්තුවේසී කියන ලද සියල්ල විශ්වාස කරන්නට ප්‍රමාද සිත් ඇත්තෙනි. கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டுவதில்லையா என்று சொல்லி ක්‍රිස්තුස් වහන්සේ මේ දේ විඳනාම සුවකිය මහිමයට පැමිණෙන්නට යුතුව තිබෙනවා නොවේදයි කියා. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காட்டினார். මෝසෙස් ගෙන්ද සියලු අනාගත වක්තුවරුන්ගෙන් පටන්ගෙන සියලු ලියවිලි වල තමන් ගැන තිබුණු කාරණා ඔවුන්ට තෝරා දුන්සේක. அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். ඔහු යන්ත්‍රිය ගමනට ලං වූය. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். උන්වහන්සේ වනාහි දුර යන්නාක් මෙන් දැක්වූසේක. அவர்கள் அவரை நோக்கி, නුමුත් උන්වහන්සේ කතා நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். දවස බොහෝ ගත වී සවස් වේගෙන එන බැවින් අප සමග නැවතුන මැනවයි කියා උන්වහන්සේ උදක්ම පෙරත්ත කළෝය. அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். උන්වහන්සේ උන් සමග නවතින්ට ඇතුළට ගියේසේක. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். තවද උන්වහන්සේ උන් සමග කෑමට වාඩි වූ කල්හි රොටි රැගෙන ආශිර්වාද කොට කඩා ඔවුන්ට දුන්සේක. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். එකල ඔවුන්ගේ ඇස් ඇරි උන්වහන්සේ ඇඳිනගත්තෝය. එවිට උන්වහන්සේ ඔවුන්ට
පෙන්නපෙනී ගියසේක. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியாக நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார். එකලෝ උන්වහන්සේ අප සමග මගදී කතා කළ කල්හි ලියවිලි අපට තෝරා දුන් කල්හි අපේ සිත දවා දැම්මේ නැද්දයි එකිනෙකාට කතා කරගත්තෝය. அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டார். ඔහු එම පැයදීම නැගිට යෙරුසලමට ඇරී ඇවිත් 11 දෙනා සමග ඔවුන්ද සිටි ස්ථාන රැස්ව. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் අපි දකින්න පුළුවන් මේ இது ස්ථානයේ ஒரு பெரிதான ஒரு சந்தர்ப்பம். මහතු අවස්ථා. அநேக சத்தியங்களை இதற்குள்ளே நாங்கள் காணக்கூடியதாய். ඕ සත්‍යතාවය අපි මේ முதலாவது we are all on our life journey. நாங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். පළවෙනි අපේ සෑම කෙනාම අපේ ජීවිත ගමනක අපි රැඳී සිටින්නේ. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். ජීවිතය කියන්නේ යම් කිසි சமீபத்தில் ஒரு இப்படியாக இருந்தார். මෑතකදී කෙනෙක් මෙසේ ලියා තිබුණා. வாழ்க்கை என்பது ஒரு புகையிரத்திலே பிரயாணம் செய்கிற ஒரு பிரயாணம். ජීවිතය කියන්නේ දුම්රියක ගමන් කරන ගමනක්. Amen. Amen. ஸ்டேஷன்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஏறுவார்கள் இறங்குவார்கள். ஒரு ஸ்டேஷன்ல ஏறுவார்கள் இன்னொரு ஸ்டேஷன்ல දුම්රිය ස්ථානයකදී සෙනගක් නැගිනවා අනිත් දුම්රිය ස්ථානයේදී තවත් සෙනගක් බහිනවා. அவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்வார்கள் அல்லது பேச்சுக்கள் கொடுப்பார்கள். ඔවුන් අප සමග සම්බන්ධ වෙන නැත්නම් කතා බහේ ஆனால் යෙදෙනවා. தங்களுடைய இடம் இறங்கின உடனே නමුත් ඔවුන්ගේ ස්ථානයේ ආපු அந்த உடனே ගමන அவர்கள் இறங்கி போய் விடுவார்கள். ඔවුන් බැස යන්ට යනවා. அவர்களை வருந்தி கேட்டாலும் அவர்கள் எங்களோடு வரப்போவதில்லை. පෙරැත්ත කළත් ඔවුන් අප සමග அல்லது நாங்கள் එන්නේ නැහැ. இணைந்து விட்டோம் என்று சொல்லி நாங்களும் இறங்கி போகவும் முடியாது. අනේ ඔවුන් සමග අපි මෙච්චර හිටියනේ කියලා අපිට அவர் போய் சேர வேண்டிய ஸ்தானத்துக்கு நாங்கள் போய் சேருவோம். ඔවුන් යා යුතු ස්ථානයට අපි எங்கள் යන්න. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி අපි සම කෙනාට දෙවියන් වහන්සේ ස්ථානයක් அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிக்கொண்டு போகிறோம். ඒ හරහා තමයි අපි ගමන් பூமி කරන්නේ. பிரகாரமாக මේ භූමික ලෙස Amen. நாங்கள் பிறப்பதும் අපි ජීවත් වී மரிப்பதும் අපි ඉපදීම நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியம். අනිවාර්ය කොන பிறந்த ලැබුණා. ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கி ஓடுகிறார். උපන් සියල්ලෝම මරණය කරා ගමන් කරනවා. Amen. Amen. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுக்கு அப்படி அல்ல. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඉන්න மரணம் என்பது ஒரு கனவு. මරණය කියන්නේ நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டு போக අපි போகிறோம். දිගටම ගමන් කරන්නට Amen. පුළුවන්. ආමේන්. Hallelujah. Hallelujah. So வாழ்க்கை என்பது ඉතින් ජීවිතය කියන්නේ ஒரு பிரயாணம். යම් කිසි ගමනක්. சொல்லுங்க I am on my journey. කියන්න මම මගේ ගමනේදී සිටින්නේ. Hallelujah. Hallelujah. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ பேரை நாங்கள் சந்திக்கிறோம். අපේ ජීවිතේ අපි බොහෝ දෙනාම අපි හමු වෙනවා. Good, bad and ugly. හොඳ නරක හැම විදිහම අය. நல்லவர்களையும் சந்திக்கிறோம், හොඳ අයවත් හමු වෙනවා. கெட்டவர்களையும் சந்திக்கிறோம். නපුරු අයවත් හමු වෙනවා. பாதகமான மோசமானவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். ඉතාමත්ම කුරීරු මනුෂ්‍යයන් சிலர் எங்களுடைய வாழ்க்கையிலே சில அனுபவங்களை அல்லது சில பாதிப்பை சில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு போகிறார். සමහර ජීවිතේ බලපෑම් අනිසි ක්‍රියාවන් සිද්ධ කරමින් යනවා. சில சந்திப்புகள் எங்களுக்குள்ளே மாற்றத்தை விழிப்புணர்ச்சியை அல்லது சிந்தனை வடிவத்தை மாற்றுகிறதா. සමහර හමුවීම් අපට අවදිවීමක් අපේ සිත්ගතේ වෙනස් කිරීමක් ඇති කරනවා. ஆனால் இங்கே இருக்கிறவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் නමුත් මේ සිටින අය සහ මේට எங்களுடைய සමග இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே අපගේ ජීවිත ගමන තුළ ஒரு நபரை சந்தித்தோம். යම්කිසි පුද්ගලයෙකු අපේ හමු அவருடைய பெயர் இயேசு. ஆமென். ඔහුගේ නම යේසුස්. ආමේන්. ஆமென் சொல்லுங்க. ඊදේ ආමේන් කියනවා. எங்களுடைய பிரயாணத்தின் பாதி வழியில் අපේ ගමනේ මගකදී நீங்க எந்த வயதில கர்த்தரை சந்தித்தீங்கன்னு எனக்கு தெரியும். කොයි වයස ඔබ දෙවිඳුන් හමු වුණාද කියලා මම දන්නේ නැහැ. Amen. ආමේන්. Hallelujah. நான் கிறிஸ்துவாய் பிறந்து வளர்ந்தேன். நான் பாதி 28 வயசுல நான் தேவனை මම කිතුණුවක උපන්දා සිට හැදුනත් වැඩුණත් මම අවුරුදු 28 තම උන්වහන්සේව හමු So වුණා. அப்படியானவர்களுக்கு ஒரு ஹalleluya. ඉතින් දෙවැනියට හලෙලූයා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සන ප්‍රශංසා இப்ப වේවා. என்னுடைய கேள்வி, දැන් මගේ ප්‍රශ්නය නම් எந்த இயேசுவை நீங்க சந்தித்தீங்க? ඔබ කොයි යේසුස් වහන්සේවද හමු වුණේ? எந்த இயேசுவை நீங்க சந்தித்தீங்க? ඔබ කොයි යේසුස් වහන්සේවද හමු වුණේ? இப்ப நீங்க குழம்பி போயிருக்கீங்க. දැන් ඔබ කැළඹිලා ඉන්නේ. ஒரு இயேசு கண்டுபிடிக்கிறாங்க. වෙන කවුරු යේසුස් කෙනෙක් ඉන්නවද කියලා ඔබ දැන් හිතනවා ඇති.
இயேசு தேவகுமாரன் ஒரே ஒருவர். යේසුස් කියන දේව පුත්‍රයාණන් එකම එක්කෙනයි. நான் கேட்டதுக்கு காரணம் என்று சொன்னால் මෙසේ අසන්ට හේතුව නම් நான் இதற்கு முன்பான ஒரு ஒரு பெரிய வெள்ளிக்கிழமையிலே මීට කලින් මහා සිකුරාදා දිනකදී கர்த்தர் எங்களுடைய சபைக்கு கொடுக்கிற செய்திகள் கர்த்தரிடத்திலே நேரடியாக இருந்து பெற்று நாங்கள் கொண்டு வருகிறோம். දෙවිඳුන් අපේ සභාවට දෙන පණිවිඩ අපි දෙවිඳුන්ගෙන්ම සිට ලබාගෙන ගෙනෙන දේවල්. 3 வருஷங்களாய் நாங்கள் பார்க்கப்படும். දැන් අවුරුදු 3ක කාලයක් සිට බලද්දී நான் கடைசி முறை நான் இன்னொரு சபைக்கு நான் பேச போற பொழுதுதான் இந்த சத்தியத்தை இந்த புதுமையை நான் பார்த்தேன். අවසාන වරට තවත් සභාවකට කතා කරන්න යද්දි තමයි මේ පුදුම සත්‍ය මන් දුටුවේ. 2 வருஷத்துக்கு முன்பாக අවුරුදු 2කට කලින් நான் எங்களுடைய பெரிய வெள்ளிக்கிழமையிலே අපේ මහා සිකුරාදා දින சிலுவையிலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது எப்படியாக அந்த கல்வாரி காட்சி தோன்றினது என்று பார்த்தேன். කුරුසියේ සිට පහළට බලද්දී කොහොමද ඒ කල්වරේ දසුන දකින්ට ලැබුණේ? என்ற சிலுவையிலே 3 பேர் தோன்றினார். එදින කුරුසියේ 3 දෙනෙක් එල්ලුණා. அதன் பின்பாக அடுத்த வருஷம் பார்த்தோம். ඊට පස්සේ ඊළඟ වසරේ அந்த බලුවා துணியில அந்த தலைப்பை தந்தார். උන්වහන්සේ ඒ මාතෘකාව දුන්නා. கீழே இருந்தவர்கள் ඒ පහළ සිට பலவிதப்பட்ட மக்கள், විවිධාකාර සෙනඟ, தாயார், மகதலேனா மரியாள், சுவிசேஷர்கள், போர் வீரர்கள், தெருவிலே போனவர்கள், මෑණියන්, මග්දලෑ මරියා, ஒரே காட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பக்கங்கள் எப்படி இருந்தது? ඔවුන් එකම දසුන බලද්දී කොයි වගේද ඔවුන්ගේ කෝණය තිබුණේ? இந்த முறை நாங்கள் பார்த்தோம். මේ වුණ අපි බැලුවා பரலோகத்திலே இருக்கிற பிதா தகப்பனார் அதை எப்படி பார்த்தார்? ස්වර්ගයේ සිටින පියාණන් වහන්සේ කොයි වගේද ඒක දුටුවේ? Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. Praise be to God. සාන්ත ප්‍රශංසා. அதே போலதான் இயேசுனுடைய சந்திப்பும் ඒ වගේම යේසුස් වහන්සේගේ හමුවීම ஒரே இயேசுதான். එකම යේසුස් වහන්සේ. சொல்லுங்க இயேசு. යේසුස් වහන්සේ කෙනා. ஆனால் நாங்கள் சந்திக்கிற விதம், காண்கிற விதம், அனுபவிக்கிற விதம் வித்தியாசங்களாக இருக்கு. නමුත් අපි හමුවන දකින අත්දකින ක්‍රම වෙනස්ව තිබෙනවා. ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் மனம் திறந்து நீங்கள் என்னோடு பேசுவீர்களாக. ඔබ ස්වල්ප වේලාවක් හද විවෘතව මා සමග කතා කරනවා නම් நீங்கள் எப்படிப்பட்ட இயேசுவை சந்தித்தீர்கள் என்று நான் சொல்லுவேன். ඔබ කොයි වගේ යේසුස් කෙනෙක්වද හමු වුණේ කියලා මට කියන්න පුළුවන්. இதை நான் சோதித்து பார்த்தேன். මේක මම පරීක්ෂා කර බැලුවා. நான் சகோதரியிடம் கேட்டேன். මම සහෝදරියගෙන් ඉල්ලුවා. 14 வயசுல அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. අවුරුදු 16 දී යේසුස් වහන්සේව පිළිගත්තා. ஒரு பயங்கரமான சொன்னால் மோசமான இல்லை, சைவ சமயத்திலே ஊன்றி நன்றாக வாழ்ந்த குடும்பத்திலே இருந்து அவங்க வந்தாங்க. ඉතාමත් හින්දු භක්තික වූ පවුලකින් සිට තමයි கேட்டபொழுது பல காரியங்களை சொன்னாங்க. ඉතින් මම අහද්දී විවිධ දේවල් කිව්වා. எப்படித்தான் சந்தித்த விதங்கள். කොහොමද එය හමු அப்ப நான் கேட்டேன், நான் கணவன், நான் காலங்கள் பழகி இருக்கிறேன். මම සැමියා. ඉතින් මම කාලයක් ඇය සමග ඇසුර තිබෙනවා. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், சரியா அப்படியா நீங்க சொல்லுங்க. ඉතින් මම කිව්ව එක දෙයක් මම කියන්නම් ඔබට හරිද වැරදිද කියලා ඔබ நீங்க කියන්න. அற்புதத்தை கண்டு வரவும் இல்லை, ඔබ அதிசயத்தை கண்டு வரவும் இல்லை. පුදුම දේ දැකලා ආවේ නැහැ. நீங்கள் அறிவடைந்து வந்திருக்கிறீர்கள். ඔබ දැනුමක් ලබා තමයි ආවේ. Amen. ආමේන්. By the knowledge. ඒ දැනුමෙන් Amen. Amen. என்று சொன்னால் அவர்கள் வார்த்தையிலே அவங்களுக்கு வார்த்தை முக்கியம், வார்த்தை அறிக்கை, வார்த்தை என்று சொல்லி அதிலே ஆழமாக அழகாக கற்பிக்கக்கூடிய. ඒ දින වචනය පිළිබඳ වචනේ ප්‍රකාශය වචනේ ඇදහිල්ල ගැන ගැඹුරට பலவிதமான இயேசுவை இந்த இயேசு இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் கண்டார். ඉතින් යේසුස් වහන්සේ මේ පොළොව තලයේදී විවිධ ආකාරයේ මනුෂ්‍යයන් දුටුවේ. மத்தேயு 13:55 நாங்கள் பார்க்கிறோம். මතේයු 13:57 தச்சனுடைய மகன் இயேசு. ඔවුන් කිව්වා වඩුවෙකුගේ දරුවෙකු තමයි යේසුස් වහන්සේ. மார்க்கு 1:24, லூக்கா 4:34 பார்க்கிறோம் நசரேன ஆகிய இயேசு. මාක් එකේ අපි දකින්න පුළුවන් ලෝක 24ක් දකින්න පුළුවන් 4:24 ඒ වඩුවෙකුගේ දරුවෙකු යේසුස් වහන්සේ. மத்தேயு 7:28-29 பார்க்கிறோம் நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு உபாத்தியாய். මතේයු 7:27 දකින්න පුළුවන් උන්වහන්සේ හොඳ ගුරුවරයෙක්, උන්වහන්සේ උගන්වන மார்க்கு 10:47 பார்க்கிறோம் தாவீதின் குமாரன். මාත් 10:47 කියනවා දාවීදගේ පුත්‍රයා. அற்புதங்களை நடப்பிக்கிறவர். හාස්කම් සිද්ධ කරන දෙවි කෙනෙක්. லூக்கா 2 பார்க்கிறோம் இரட்சகர். ලූක් 2 දකින්න පුළුවන් ගැලවුම් කරු. யோவான் 4வது அதிகாரத்திலே
அதிகாரத்திலே பார்க்கிறோம் தீர்க்கதரிசி. යොහාන් 4 දකින්න පුළුවන් දිවිසිවරේ. Son of man, son of God. දේව පුත්‍රයන්ෝ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. பட்டியல போட்டுக்கொண்டே මේ වගේ ලැයිස්තු ගත කරමින්ම යන්නට இந்த பட்டியல் என்ன பட்டியல்? මේ ලැයිස්තුව කෙබඳු ලැයිස්තුවක්ද? எப்படி ஒவ்வொருவரும் அவரை பார்த்தார். කොහොමද මිනිසයන් උන්වහන්සේ දෙස බැලුවේ? Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. In what way or how you have been touched by him or you experienced. කොයි වගේද නැත්තම් කෙලෙසද උන්වහන්සේව ඔබ අනුදුරේ ස්පර්ශය ලැබුවේ? ඔබට හාස්කමක් වෙන්න ඇති. உங்களுடைய வியாதியிலிருந்து சுஸ்தப்பட்டு. රෝගයකින් ඔබව සුව කරන්නට ඇති. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பாவத்திலிருந்து விடுதலை நாம் தரித்த பொழுது இரட்சகராக இருந்தார். පාපේ නිදහස නැතුවේදී උන්වහන්සේ ගැලවුම් So කරලා பலவிதமான கோணங்களிலே பலவிதமான ஊடுருவலின் ஊடாக நீங்கள் அவரை சந்தித்தீர்கள். ඉතින් විවිධ කෝණයන්ගෙන් විවිධ අත්දැකීම් තුලින් ඔබ උන්වහන්සේව හමු වන්නට ඇති. இன்னொரு கேள்வி. තවත් ප්‍රශ්නයක් අහන්නම්. Have you ever met risen God? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் சந்தித்தீர்கள். ඔබ කවදා හරි නැවත නැගිට යේසුස් වහන්සේව හමු වුණාද? Because that's what going to make your life success. ඇයිද නම් ඒක තමයි මේ ජීවිතය සාර්ථක කරන්නට உயிர்த்தெழுந்த යන්නේ. இயேசுவை சந்திக்காதவரை උත්තානියෝ යේසුස් වහන්සේ හමු வாழ்க்கையிலே மாற்றமில்லை. ජීවිතයේ වෙනස තිබෙන්න බෑ. வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ජීවිතේ ජයග්‍රහණය එන්නට බෑ. நாங்கள் எவ்வளவுதான் அவரை பற்றி அறிந்திருந்தால் අපි කෙතරම් උන්වහන්සේ ගැන දැන සිටියා. அவரை நாங்கள் சந்திக்கிறோம். අපි උන්වහන්සේව හමු වන්නට ඕන. இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். The being Jesus වහන්සේව හමු எந்த වන්නට இயேசுவை? කොයි යේසුස් වහන්සේවද? இயேசு. නැවත නැගිට යේසුස් If you want to වහන්සේ. have a life changing experience, ජීවිත වෙනස් වීමේ අත්දැකීමක් ඕනේ නම් you have to have an encounter with a changed man, revived man, risen man. නැවත නැගිට இயேசுவை உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்கள் சந்திக்க. නැවත නැගිට යේසුස් වහන්සේව ඔබ හමු වන්නට ඕන. Hallelujah. Hallelujah. Praise God. ස්වාමි ප්‍රශංසා වේවා. யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். යෝහන් සුභාරංචි 20 වෙනි පරිච්ඡේදය අපි දකින්න அவர் පුළුවන්. உயிர்த்தெழுந்தது என்று கண்டதை பின்பாக උන්වහන්සේ උත්ථානය වුණා කියලා மகதலேனா දුක மரியாளும் මග්දලා මරියා அந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் தான் போடப்பட்டிருக்கு. ඒ මරියා ගැන පමණයි කියන්නේ. மகதலேனா மரியாள் அந்த கல்லறை அன்னைக்கு போன உடனே கல்லறை கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. මග්දලා මරියා සොහොන ළඟට දුවද්දී ඒ සොහොන විවරව තිබුණා. அவங்கள் எதிர்பார்த்தது இன்னொன்று, நடந்தது இன்னொன்று. ඔවුන් බලාපොරොත්තු වෙන එක දෙයක් නමුත් සිද්ධ වුණේ තව ஏனென்றால் දෙයක්. நாங்கள் அதற்கு முன்பாக அதிகாரங்களிலே பார்க்கிறோம். එයිද නම් පළමු පරිච්ඡේදයෙන් අපි இந்த දකින්න மகதலேனா மரியாளும் மரிய தாயாராகிய மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் මග්දලා මරියාද මෑණියන් කියන මගේ பெரிய கல் புற நிமித்தி ඒ විශාල ගලක් එහි තබා அவருடைய கல்லறைக்கு முன்னாக வைக்கப்பட்டதை கண்டதுக்கு பின்பாக போய் தான் கந்தவர்க்கங்களை ஆயத்தப்படுத்துகிறார். උන්වහන්සේගේ සෝන ළඟ විශාල ගලක් තබා වසා තිබෙනවා දැකලා තමයි ගිහිල්ලා ඒ හැම දෙයක්ම සෝදනාට பக்கத்துல சொல்லுங்க, அல்லது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. ලංකිනාට කියන නැත ඔබට ඔබ කියා ගන්න உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய சில தீர்மானங்கள் நொறுக்கப்பட்டு போக முடியும். ඔබගේ තීරණ ඔබගේ අදහස් සුදහස් සමහර විට පොඩි වී යන්නට පුළුවන්. புரட்டப்பட்டால் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க முடியும். පෙරනාදවෝ තමයි නැවත නැගිට යේසුස් கல் වහන්සේ புரட்டாதவரை சந்திக்க முடியாது. ගල්ල නොපෙරළන තාක්ම හමු වන්නට බෑ. Hallelujah. Hallelujah. Praise God. සාදු ප්‍රශංසා. I can great seminar on this subject. මට පුළුවන් මේ මාතෘකාවේ ලොකු සම්මේලනයක් I කරන්න. was telling about it. මම ඒ ගැන කියමින් Amen. Because I have a person God interact with me in a different way. ඇයිදනම් දෙවියන් වහන්සේ විවිධ ලෙස ක්‍රියා මාසයක ක්‍රියා කරන ஆண்டவர் වහන්සේ மீண்டுமாக அப்படியாக காரியங்களை போட தொடங்கினார். උන්වහන්සේ නැවත එවැනි දේවල් මට දෙන්න Amen. Let's come පටන් to the subject. අපි නැවත இங்கே මාතෘකාව வரும்பொழுது அது புரட்டி இருக்கிறதை கண்ட உடனே திரும்பி ஓடி போய் சுவிசேஷனுக்கு சொல்லுகிறார். මේ පැමිණි ගමන් ගල පෙරලා තියෙන එක දුටු ගමන් දුවලා ගිහිල්ලා ගෝලයන්ට කිව්වා. Amen. Amen. இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்தவர்கள். අවුරුදු 3මාරක් යේසුස් වහන්සේ இன்றைக்கே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று
என்று அழைத்து අනුව වරෙල්ලා මම නුඹලා මනුෂ්‍යයන් අල්ලන්නන් කරමින් எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாக சென்றவர்கள். සියල්ල අත්තර උන්වහන්සේ අනුව ගිය අය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு தன்னுடைய காரியங்களை அவர்களுக்கு திடமாக போதித்தார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ දේවල් උන්වහන්සේ පැහැදිලිව ඉගැන්වුවා. Amen. Hallelujah. நீங்க Hallelujah. எந்த யூனிவர்சிட்டி போனாலும் எங்கே போனாலும் இப்படி கற்றுக்கொண்டிருக்க முடியாது. ඔබ කොයිම විශ්වවිද්‍යාලයට කොතැනකට ගියත් මේ වගේ கிறிஸ்து அப்படியாக ක්‍රිස්තුස් වහන්සේ ලෙස கல்லாத இந்த 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 கல்தேயர் මේ නූගත් கலிலேயர். මේ ගලිලෙවරුන්ට Amen. Amen. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். උන්වහන්සේ ඉගැන්වුවා. கிறிஸ்து தேவ காரியங்களை கற்றுக் கொடுத்தார். දේව කාරණාවන් ඉගැන්වුවා. அவர்களுக்காகவே அற்புதங்களை செய்தார். ඔවුන් වෙනුවෙන් அவர்கள் හාස්‍ය කළා. விசுவாசிக்கும்படியாக. උන්වහන්සේ කෙරේ අදහ ගන්න පිණිස. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. அவர்களிடத்திலே போய் சொல்ல உடனே ඔවුන්ට ගොස් කියපු ගමන්ම இப்போ மூத்தவர் முத்திரை கொண்டியமாய் இருக்கிற பேர் දැන් පැන වැඩ කරන මේ පේත්‍රස් ඇවිල්ලා ஓடுகிறார். ඔහු දිව්වා. Amen. மூத்தவரும் ஓடுகிறார், இளையவரும் ஓடுகிறார். වැඩිමහල්ලක් දුවනවා, බාලයක් දුවනවා. Amen. ආමෙන්. யோவான் ஓடுகிறார், பேதுரும் ஓடுகிறார். යෝහන් සහ පේත්‍රස් பேதுருடைய ஓட்டவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓடுவார். පේත්‍රස් නම් දුවන්නේ ඉති වයසට අනුව. மாணவர்கள் துள்ளி துள்ளி ஓடுவார்கள். යෞවනයන් නම් පැන පැන ஆனால் දුවනවා. முன்னாலே ஓடினவர் உள்ளுக்குள்ளே போகவில்லை. නමුත් ඉදිරියෙන් ගිදුවපු කෙනා ඇතුළට ගියේ නැහැ. Amen. ආමෙන්. பேதுரு வந்தாரு, නමුත් පේත්‍රස් ආවා, உள்ளுக்கு போனாரு, ඇතුළට ගියා, பார்த்தாரு, බැලුවා. துணி மடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. ඒ රෙදිකට ඔතහ තිබෙන එක දුටුවා. கண்டு போட்டு ඔය දැකලා ஆச்சரியத்தோடு පුදුමයෙන් திரும்பினார். හැරී ගියා. 8வது வசனம் சொல்கிறது, අටවෙනි වගන්තිය කියනවා அங்கு அவர் இல்லை என்று கண்டு උන්වහන්සේ එතන නැති බව දැක அதை விசுவாசித்தார்கள். ඒක විශ්වාස See, කළා. இன்று வரை நான் 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 கண்டு கொண்ட ஒரு காரியம், බලන්න අද දක්වා මම දුටුවා நான் මේක நான் දෙයක්. சிந்தித்த காரியம் அல்லது நினைத்திருந்த காரியம், මම සිතුවා වූ කල්පනා කළ එක அவர்கள் දෙයක්. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தார்கள். ඔවුන් විශ්වාසය නැවත නැගිට அந்த வசனத்தை நான் ஆராய்ந்த பொழுது එසේ නොවේ. கண்டுபிடித்தேன். ඒ වචනේ අද කියවදී මම දුටුවේ. அந்த அம்மா வந்து சொன்னதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ඒ කාන්තාව ඇවිදින් කියව එක තමයි ඔවුන් විශ්වාස කළේ. என்னதை விசுவாசித்தார்கள்? මොනවද විශ්වාස කළේ? ஆண்டவரை யாரை கொண்டு வச்சாங்க? යේසුස් වහන්සේව කවුදෝ අරගෙන ගියා. புரியுதா? තේරෙනවද? அந்த அம்மா இயேசுவை பின்பற்றி வந்தாங்க, 7 பிசாசு அவருடைய எதிர்த்து வந்தது. ඇය යේසුස් වහන්සේ අනුව ආවේ ඇයගෙන් යක්ෂයන් 7 දෙනෙක් උන්වහන්සේ දුරු කළ නිසා. Jesus is the deliverer. උන්වහන්සේ නිදහස් කළ දෙවිඳුන්. அந்த அனுபவத்தோடு அந்த அம்மா ඒ අත්දැකීමෙන් ඇය යන්ට அந்த அம்மாவுக்கு சத்தியம் தெரியும். ඇයට සත්‍යතාවය அந்த දන්නේ නැහැ. சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். සත්‍ය තේරුම් ගත්තෙත් නැහැ. பேதுரு, දැන් පේත්‍රස් யோவான், යෝහන් இயேசுவோடு இருந்தவர் යේසුස් වහන්සේ සමග සිටියෝ எல்லாவற்றையும் விசுவாசித்தார்கள். සියල්ල විශ්වාස කළා. எல்லாத்தையும் கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். හාස්කම් දුටුවා ஆண்டவர் சொன்னார், சிலுவையிலே அடிப்பார்கள். උන්වහන්සේ அடித்தார், மரணம் அவரை மேற்கொண்டது. මරණය උන්වහන්සේ ජයගත්තා. Amen. Hallelujah. சிலுவையிலே இருந்து இறக்கி அங்கு அடக்கப்பட்டார்கள். ඒ කුරුසියෙන් බස්සව සෝහන්ගත කළා. இவ்வளத்தையும் விசுவாசித்தவர்கள் මේ සියල්ල විශ්වාස කළ අය அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசி. උන්වහන්සේ නැවත නැගිට කළ විශ්වාස කළේ නැහැ. கல்லறையிலே அவர் இல்லை என்று சொன்னதை என்னத்தை விசுவாசித்தார்கள்? அந்த அம்மா සෝනේ උන්වහන්සේ නැහැ කියපුවම කුමක්ද කල්පනා කළේ? ඇය කියපු දේ විතරයි උන්වහන්සේ වරගෙන ගිහින් කියලා. லூக்கா 24 பார்க்கிறோம். ලූක් 24 අපි இந்த ரெண்டு பேரும் දකිනවා. இயேசுவை சொல்றாங்க, මේ දිදිනාම යේසුස් වහන්සේට කියනවා. அவர் அங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எங்களை ஆச்சரியப்படினார்கள். උන්වහන්සේ තැන නැත නැවත නැගිට්ටා කියලා අපේ විශ්මයටපත් කළෝය. நம்ம விசுவாசிகளை போடுறோம். අපි අපි වගේම තමයි අපි ඇදහිලිවන්තයන් වගේ තමයි. புரியுதா? තේරෙනවද? ஏன் ඇයි அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தார்கள்? උනුත්ථානය වූ යේසුස් වහන්සේව හමු වුණේ නැහැ. ஹalleluya. හලෙලූයා. அடுத்த வசனம் சொல்கிறது, ඊළඟ වගන්තිය කියනවා. 10வது வசனம் சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை அவர்களாலே அறிய முடியும். උන්වහන්සේ නැවත නැගිට්ටා කියන සත්‍ය ඔවුන්ට දැනගන්න බැරි වුණා. They could understand, they could take it in. ඔවුන්ට ඒක තේරුම් ගන්න පිළිගන්න බැරි වුණා. இங்கே நாங்கள் இன்றைக்கு வாசித்த பகுதி 24வது பகுதியில் லூக்கா 24 நாங்கள் பார்க்கிறோம். අපි ලූක් 24 අපි දකින්න පුළුවන්. ரெண்டு எம்மாவுக்கு புறப்பட்ட 2 பிரயாணத்துக்கு போன சீஷர்கள், එම්මාවුස් ගමනේ යෙදුණු ගෝලයන් දෙදෙනා அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததினாலே எப்படி அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்று
கண்டுகொள்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவதற்கு எங்களுக்கு அது உதவும் என்று ஆண்டவர் எங்களை காண்பித்தபடினாலே நன்றி செய்கிறேன். උත්ථානය යේසුස් වහන්සේව හමු වීමෙන් ඔවුන්ගේ ජීවිත ගමනට ඔවුන් ඒ නිදහස ලැබුවා වගේම අපේ ජීවිතයේ යන්නට දෙවියන් වහන්සේ තබා තිබෙන දේවල් අපි හමු වෙද්දී දෙන බව பின்மார்க்கமாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக வந்து தேவ காரியங்களை நிறைவேற்றி කොහොමද පසුබට වී ගියා වූ ජීවිතේ උන්වහන්සේව හමු වෙලා උන්වහන්සේගේ කාරණා තුළ උන් යෙදුණා. only because they met the risen. එකම කාරණය නැවත නැගිට යේසුස් වහන්සේව උන් හමු වුණු නිසා. Amen. Amen. God is ready to meet you today any point. දෙවියන් වහන්සේ ඕනම ස්ථානික ඔබව හමුවන්නට අද සූදානම්. உயிரோடு இயேசு உங்களை சந்திக்க ஆயத்தமாய். නැවත නැගිට යේසුස් ඔබව හමුවන්නට සූදානම්. Hallelujah. 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 அதே வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 20லே යොහාන් 20 අපේ වගන්තියෙන් දකින්න පුළුවන්. பேதுரு ஓடி போய் பார்த்துவிட்டு පේතස් දුවගොස් බලමින් ஆச்சரியத்தோடு போயிட்டார். පුදුමයෙන් යන්න. யோவான் பார்த்துட்டு யோவான் பேதுருக்கு பின்னாக போயிட்டார். பேதுரு පසුපස ஆனால் மகதலேனா மரியாள் මග්දලේ මරියා இன்னும் தரித்து நின்றாள். තවමත් එතනම සිටියා. That's one of the secret. ඒක තමයි එක්තරා රහසක් තිබෙන්නේ. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. இது ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். මේ උත්මත්ය අපි දකින්න பகலின் குளிர்ச்சியான வேளையிலே දහවල සිසිල් වේලාවේදී அது நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாம் கூடார வாசலிலே අපි உட்கார்ந்திருக்கிறார். දකින්න පුළුවන් ආබ්‍රහම් කූඩාරේ දොරකඩ වාඩිව සිටියා. வருகிறார்கள். තුන් දිනක් ආවා. அந்நியரை உபசரித்து අන්‍යයන්ට පිහිට වෙලා அவர்களுக்கு உணவருந்தி கொடுக்கிறார். උපස්ථාන කරමින් ආහාර පාන දුන්නා. உணவருந்தினதுக்கு பின்பாக ආහාර ගත්තයින් පසුව மூன்று பேரும் தேங்க்யூ சொல்லி போட்டு புறப்படுகிறார். තිදෙනාම ස්තුති කියලා යන්න ගියා. அவர்கள் புறப்பட்டு போகிறார். ඔවුන් යන්න යනවා. அடுத்த வசனம் சொல்லுகிறது ඊළඟ වගන්තියේ ஆபிரகாம் பின்னும் அங்கே தரித்து நின்றான். ආබ්‍රහාමින් පසුවත් එතනම රැඳී සිටියා. தரித்து நின்றவுடனே රැඳී සිටියේ வசனம் சொல்லுகிறது වගන්තිය කියනවා. ஆண்டவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ நான் කියනවා, செய்ய போறது எப்படி ஆபிரகாமுக்கு மறைப்பேன். මම කරන්ට යන ක්‍රියාව කෙසේද ஆனபடியால் ஆண்டவர் திரும்பி ஆபிரகாமிடம் வந்தார். එබැවින් නැවත උන්වහන්සේ ආබ්‍රහම් වෙතට அவங்களுக்கு ආවා. ஆண்டவருடைய சத்தம் கேட்கறது இல்லையே தெரியுமா? දේව හඬන්න ඇසෙන්නේ නැtei දන්නවද? நாங்க தரித்து நிற்கிறது. අපි රැඳී ඉන්නේ නැති නිසා. ஆமென். ஆமென். வேதத்தை எடுத்தாச்சா? දේවචනේ ගත්තා பண்ணிட்டாச்சா? අපි දන්න நாலு ගමන பாட்டு ஸ்தோத்திர பாட்டுகள் பாடியாச்சா? ගීත හතරක් ගායනා කරලා எங்களுடைய பொறுப்புதல் விரும்புதல் இருமல் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தாச்சா? අපේ සුසුම්ල මරණ මේල ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ස්තුති වේවා ස්වාමිනී. அழைப்பை අපි නැගිටලා යන්න යනවා. தரித்து நிற்கிறது. රැඳී ඉන්නේ නැහැ. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது இல்லை. දේවාභිමුඛය அமைதலோடு காத்திருக்கிறது இல்லை. නිසංසල ஆண்டவர் சொல்றார், வந்து அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள். උන්වහන්සේගෙන පැමිණ නිසංසලසට මම දෙවිදුන් බව දැනගන්න. நாங்கள் ஜெபிக்கத்தான் வேண்டும். என்னுடைய விண்ணப்பங்களை கொடுக்கத்தான் வேண்டும். கதவை அழத்தான் வேண்டும். කලා වැළපෙන්න ඕන. ஆனால் அதனுடைய மறுமொழி என்ன? නමුත් ඒකේ පිළිතුර முடிவு කුමක්ද? என்ன? ඒකේ අවසානය කුමක්ද? அவரிடத்தில் இருக்கிறது. උන්වහන්සේගෙන එක එන්නට ඕන. ஆமென். ආමේන්. நாங்கள் சொல்லி கொண்டு நம்பிக்கையோடு போறோம். අපි කියන උන්වහන්සේට විශ්වාසයෙන් යන්න යනවා. பிசாசு காதுல சொல்லு, යක්ෂයා කනට කියාවි. எழுப்பி போ, நீ எழுப்பி போ. නුඹ යන්න கர்த்தருக்கு යන්න. சித்தமானது வாய். දේව කැමැත්ත ඉෂ්ට වේ යන්නද? பிசாசை வேதத்தை சொல்லி தரவில்லை, கொண்டு போச்சு. යක්ෂයාව බයිබලේ කියන දේ ඔබට නැගිටලා යන්න කියලා. ஆமென். ආමේන්. அநேக தரம் நாங்கள் இப்படியா ஏமாற்றப்பட்டோம். බොහෝවර අපි මේ වගේ රැවටෙනවා. ஏண்டா நாங்கள் தரித்து இருப்பது இல்லை. ஐயா. கர்த்தர் பேசு. දිවිදුන් කතා කරන තාක් අපි රැඳී ඉන්නේ. மகதலேனா மரியாள் தரித்து நிற்கிறார். මග්දල මරියා රැඳී සිටියා. செய்தி முதலாவது தேவ செய்தி வருகிறது. පණවිඩය දේව පණවිඩේ පළමුවෙන් ආවා. ஆமென். ආමේන්. தூதர்கள் சொல்கிறார்கள், දූතයන් කියනවා அவர் விட்டார். උන්වහන්සේ නැගිට්ටා. அடி தப்பு கணக்கு கூட யாரும் கொண்டு போயிட்டார். දැන් වරදවා හිතන්න එපා කෙනෙක් කවුද අරගෙන ගියා කියලා. அவர் விட்டார். උන්වහන්සේ නැගිට්ටා. என்று அவர் சொல்லும் பொழுதே இயேசு. ඔවුන් කියන්තිම යේසුස් වහන්සේ තැනට God is ready to meet you at any time. ඕනම මොහොතක උන්වහන්සේ ඔබ හමුවන්නට සූදානම්. As long as you are long
and waits. ඔබ පිපාසයෙන් බලා සිටින්නේ வாஞ்சையோடு காத்திருக்கும் பொழுது அவர் பேச පිපාසයෙන් බලා සිටින්නේ කතා කරන්නේ உயிரோடு எழுந்த இயேசு. නැවත නැගිට යේසුස්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Lord is with us. උන්වහන්සේ One of the big point of ours is this: we are going on a fast track. අපි හැගෙන අපේ දුර්වලකමක් තමයි අපි තාමත් වේගෙන් හැම දෙයක්ම කරන්නේ. the pandemic was எல்லாம் online level. ඒ මතිවට මේ වසංගතය නිසා ඔක්කොම මේ ඔන්ලයින් එකෙන්. Hallelujah. Praise be to හලෙලූයා. God. සාර ප්‍රශංසා So වේවා. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் අපි දකින්න පුළුවන් මේ ஆண்டவர் இந்த ரெண்டு பேரையும் சந்திப்பதனால எப்படியா උන්වහන්සේ මේ දෙදිනා So சீக்கிரமாக හමුවේ ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனா நான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்கிறேன். කරුණු හතක් තියෙනවා මම කොච්චර දෙයක් පුළුවන්ද එච්චර දෙන්න. Amen. Hallelujah. Hallelujah. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இவர்கள் ரெண்டு பேரும் சோர்வோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது අපි දැක්කම මේ දෙදිනා මලානිකව කතා மூன்றாவது කරන්නේ நபராக තුන්වන පුද්ගලයෙකු ලෙස. சொல்லுங்க மூன்றாவது நபர். කියන්නේ තුන්වන I පුද්ගලයෙකු ලෙස. always believe in the third person. මම සමහිතම මේ තුන්වෙනි කෙනාව විශ්වාස කරනවා. மூன்றாவது நபராக ஆண்டவர் வரார். තුන්වන පුද්ගලයෙකු ලෙස උන්වහන්සේ ආවා. But the first thing that they did is දැන් පළමු දේ ඔවුන් කළ they accommodated. උන්වහන්සේ ඔවුන් එක එකතු වුණා. இயேசுவை அவர்கள் தங்களுடைய சம்பாஷணைக்குள்ளே எடுத்துக்கொண்டார். ඔවුන්ගේ කතා බහ සමග උන්වහන්සේවත් එක් කරගන්නවා. අපි මොනවද කියන්නේ? அப்படியே අපි මොනවද කියන්නේ? எனக்கு அப்செட்டா இருக்கு விசரா இருக்கு உடனே பேசாத. මට නම් හරි දැන් කැළඹිල්ල මාත් එක්ක කතා කරන්න එපා. You don't know how God is going to join with you in your mess and in your confusion. ඔබගේ කැළඹිල්ල ව්‍යාකූලත්වය ඔබ දන්නේ කොහොමද උන්වහන්සේ ඔබ සමග එක්වන්ට යන්නේ Because when කියලා. we get upset, we know that we know everything and we can handle the problem. ඒකත් අපිට කැළඹෙද්දී අපි කියන අපි ඔක්කොම දන්නවා අපි ප්‍රශ්නේ निराකරණය කරගන්න දන්නවා කියලා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தனது தூதர்களை அனுப்புகிறார். දෙවියන් වහන්සේ තම දූතයන් එවනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. மரியாளுக்கு ஒரு தூதனை அனுப்பு. මරියට දූතෙක් එව්වා. இல்லாட்டா சில மரியாதை ஹார்ட் அட்டாக் வரும். නැත්තම් මෙලහට මරියට heart attack ඇවිල්ලා හෘදයාබාධයක්වත් ඇවිල්ලා. Because he said the word. උන්වහන්සේ පළමුව වචනේ එව්වා. He's alive. උන්වහන්සේ ජීවමානයි කියලා. He's alive. උන්වහන්සේ නැවත නැගිට්ටා කියලා. But she was determined to meet whatever it cost. ඇය අදිෂ්ඨාන කළ මොනම මිලයක් වුණත් උන්වහන්සේ මං හමු So වෙනවා කියලා. ஆண்டவர் தாமே அங்க வந்துட்டார். ඉතින් දෙවියන් වහන්සේ මෙතනට ආවා. Amen. ආමේන්. So God, can you accommodate? Do you have a space in your life? ඉතින් ඔබේ ජීවිතේ ස්ථානයක් තිබෙනවද උන්වහන්සේ වෙන් என்னுடைய කරගන්නට? குழப்பமான இருதயத்துக்களை எங்களுடைய சிந்தனைக்குள்ளே எங்களை திருக்களே கத்தரை நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். අපේ කැලමුණු හද තුළ සිත තුළ අපේ වාතාවරණය තුළ දෙවිදුන් වෙන් කරගන්නට ඉඩක් තිබෙනවද? வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது. එළිදරව් 3:20 இதோ நான் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். බලව මම දොර කොට ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறப்பானானால். එක්කෙනෙක් මගේ හඬ අසා God is always trying to talk to us and involve with us. බලන්න සැපවිටම දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරන්න අප සමග එක්වන්නට කැමතිෙන් සිටිනවා. எங்களை அமைதிப்படுத்த, எங்களை உற்சாகப்படுத்த, අපේ සංසුන් කරන්නට எங்களை ஊக்கப்படுத்த, ஆறுதல் படுத்த. අපේ සනසන්නට එங்களை සුවපடுத்த. අපේ සුව කරන්නට God is always knocking. දෙවියන් වහන්සේ Your miracle is knocking at the door. ඔබේ මාස්කම දොර சொல்லுங்க, என் ஆண்டவர் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. මගේ මාස්කම දොර කොට තට්ටු කරමින් සිටිනවා. ஆனால் எங்களுக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை. නමුත් අපට ඒ හඬ ඇසෙන්නේ නැහැ. எங்களுடைய குழப்பம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பிரச்சனை, අපේ කැළඹිල්ල අපේ සිතුවිලි අපේ எங்களுடைய ප්‍රශ්න தீர்ப்புகள், எங்களுடைய தீர்மானங்கள். අපේම කාරණාවන් අපේම තීරණ நாங்கள் அதிகம் படித்தவர்கள். අපි බොහෝ ඉගෙන ගත්තා. ஆனபடியால் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு ඒ අපිට දේව හඬ ඇසෙන්නේ නැහැ. ஆண்டவர் சொல்ல நான் தட்டிக் கொண்டேன். උන්වහන්සේ என் කියනවා சத்தத்தை கேட்டு திறந்தால் நாங்கள் வந்து நான் வாசம். මම තට්ටු කරමින් සිටිමි මගේ හඬ ඇසුවා නම් Because God is always wanted to part of our life. මන්ද උන්වහන්සේ උනේ සම විට අපේ ජීවිතේ කොටස්කරුවෙක් වන්නට. Amen. ආමේන්. எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்னன்னு சொன்னா දැන් අපේ ජීවිතේ ප්‍රශ්නය කුමක්ද නම් நாங்கள் திருமணமாவோம். අපි විවාහ වෙනවා. Amen. ආමේන්. நாங்கள் திருமணமாவோம். අපි විවාහ වෙනවා. ஆனால் ரெண்டு பேங்க் இருக்கு. නමුත් බැංක් account දෙකක් තියෙන්නේ. என் மொபைலை நீ தொடக்கூடாது.
මගේ මොබයිල් එක නෙමෙයි ඔය අත ගහන්නේ ඔයාගේ එක නෙමෙයි මම අත ගහන්නේ. ஒளிவு மறைவு சூட்சமம். ඒ සැඟවුණු කපටිකමේ දේවල් තියෙනවා. கண்ணாலே காண்கிற சகோதரனை மனைவிக்கு நாங்கள் உண்மையா இல்லாமல் எப்படி கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியும்? ඇස්වලින් දකින්න කෙනාට බිරිඳටම විශ්වාසවන්ත නැතුව කොහොමද දෙවිඳුන්ට විශ්වාස? அப்புறம் நாங்கள் பொய்யிலே வாழுகிறோம். එහෙනම් අපි බොරුවේ ජීවත් වුණා. அநேகமாக நாங்கள் கணவனுக்கு மனைவிக்கு நல்லவர்களாய் காண்பிக்க விரும்புகிறோம். අපි බොහෝ විට සැමියාට බිරිඳට හොඳයි කියලා පෙන්වන්න எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் காண்பிக்கிறோம். අපේ දුර්වලකම අපි පෙන්වනවද? துணையாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ මෙසේ என் பலவீனத்திலே මගේ දුර්වලකමේදී கிருபை உனக்கு போதும். මගේ කරුණාව ඔබට සෑහෙන. நல்ல மனைவியை கண்டடைவன் தேவனிடத்தில் கிருபையை பெற்று යහපත් බිරිඳ සොයා ගන්නා දෙවියන් වහන්සේ දැන් මේ ස්ථානේ ஒளிவு மறைவு வரும்போது සතුණු කාරණා එන විටදී கிருபை இல்லை. ඒ ස්ථානේ කරුණාව නැහැ. புரியுதா? තේරෙනවද? understand? උන්වහන්සේ කියන මම තට්ටු කරමි. I want to be part of your life. මට ඕන මේ ජීවිතේ කොටස්කරුවෙක් වන්නට. அதனாலே கொண்டு வந்தார். ඒකද උන්වහන්සේ ඒවගෙන உங்களுக்கு ஒரு துணையை துணைவனை துணைவியை கொண்டு வந்தார். සහකාරියක් උන්වහන්සේ ගෙන දුන්නා. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. සාන ප්‍රශංසා. இரண்டாவதாக දිවුණුව. அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, උන්වහන්සේ පිළිගත්ත පමණක් නෙවෙයි ඔවුන් தங்களுடைய பாரத்தை பிரச்சனையை தங்களுடைய சூழ்நிலையை அங்கு எடுத்து ඔවුන්ගේ බර ඔවුන්ගේ ප්‍රශ්න වාතාවරණය උන්වහන්සේට don't try to කියා act බැලුවා. in your prayer time or worship time or something like that. ඔබේ නමස්කාර වේලාවේ ආඥා වේලාවේ රඟපාන්න හිතන්න එපා. நான் எப்படி சொல்றேன்? මම සමිතම කියනවා. Amen. ආමෙන්. அழுகிறவன் அழட்டும், கத்துறவன் கத்தட்டும், துள்ளுறவன் துள்ளட்டும். Let God deal with it. හඬන කෙනා හඬපොදේ කෑ ගහන කෙනා කෑ ගහපොදේ උඩ පයින් කෙනා උඩ පයින් පොදේ දෙවියන් වහන්සේ ඕන් සමග වැඩ நான் ஒரு அந்த காலத்துல ஒரு நான் ஆராதித்த விதத்தை பாத்தீங்கன்னா මම ඒ කාලේ නමස්කාර කරපු විදිය බැලුවා නම් Amen. Hallelujah. හලෙලූයා. Right, கருத்த சாக்ஸ் போடல, அது ஒயிட் சாக்ஸ் போடணும். මේ කළු මේස් දාන්න බෑ. සුදු මේස් තමයි පළඳින්න ඕනේ. මේ වගේ තමයි මූණ වලෙල්ලාගෙන. ஃபர்ஸ்ட் டே நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னா சொன்னேன் முதல்ல என்ன பைத்தியக்காரன். பலமு வரட்டும். அவன் கத்துறான், ஒருத்தன் துள்ளுறான், ஒருத்தன் செய்யறான். ආත්මික සභාවකට මම යද්දි මම බැලුවා මොකද්ද මේ පිස්සුද මේ කෙනෙක් කෑ ගහන උඩ පයින්නවා මේ கத்தருக்கு வரும்போது be open. දිව්‍යයන් වහන්සේ වෙතේ දිව්‍යූර්තව සිටිමු. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. மாயமான பண்ண வேண்டிய அவசியம் ஆண்டவரே. மாயா சங்கீதக்காரன் சொல்லுகிறான். රඟපාන්න ඕනේ. என் இருதயம் உடைந்து போய் இருக்கிறது என் கதறலினாலே. උනා ගීතයකට කියන මගේ හදවත බිඳ වැටෙන මගේ මොර ගැසීම තුළ கண்ணீரே எனக்கு ஆகாரமாய் வருகிறது. මගේ කඳුළුම මට ආහාරයක් වුණා. சபையில ஒரு அழுகிறார். பார்த்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது. සභාවේ කෙනෙක් කඩද්දී ඔහු දෙස බලා hina වෙන්න நீங்க ඕනේ. துடி துடி பாடுறீங்க. ஒரு தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதினால். උරු මත සමිඳුගේ කියලා අපි ගායනා කරනවා. அந்த மனுஷனுக்கு சாப்பிடறது வழி இல்ல, அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு பாடம். අනේ අර කියලාට කන්නත් විදියක් නැහැ. ගෙදර ප්‍රශ්නයක් හදවතේ බර. அண்ணாவுடைய பிரச்சனை ஏனிக்கு தெரியாது. කන්නගේ ප්‍රශ්නේ ඒලි දන්නේ නැහැ. அதனால் ஏனி யோசித்தான் அவள் குடிச்சு போட்டு. ඒ නිසා ඒලි හිතුවා ඇය ඇවිල්ලා බීලා ඇවිල්ලා කියලා. Be free. නිදහසේ ඉන්න. Open your heart to God. හදවත දෙවිඳුන්ට විවෘත කරන්න. அவர்களுக்கு புத்தி இல்லாதவர்களை போல ஓப்பனா அவர் பேசுவார்கள். இல்ல புதுசா வந்திருக்க ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. ඔවුන් අඥානයෝගේ විරුද්ධව කියන ඔබ අලුත් ගමට ඔබ දන්නේ නැද්ද සිද්ධ වෙච්ච දේවල්. I always says. මම සමිටම பீட்டர் கூட பாஷையில පේත්‍රස්ට අපේ භාෂාවේ அதனால இருந்து நான் இப்படிதான் சொல்றேன். ඒ කාලේද මං කියන දෙයක්. He is a OMI. Peter OMI. ඔහු එල්ල පීටර් OMI. Open mouth idiot. open mouth idiot. Amen. டக்குனு வாயை திறந்துருவான். එකවරම පැරිණි புரியுதோ வாயை திறந்துருவான். දන්නවා හෝ නොදන්නවා කතා. ஆண்டவர் கண்டித்தார். උන්වහන්සේ තරමට மற்றவர் அவனை பார்த்து ஏளனமாய் பார்த்தார். අනිත් අය ඔවුන්ට ඔවුන් නිඳා කර බැලුවා. But he was honest. නමුත් ඔහු අවංකව සිටියා. அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? டேய் கண்டுபிடிங்க. ඒකේ අරුත්‍රය මම අද දැකගත්ත කොහොමද දන්නවද? Lord, I am not perfect, but I am come to you honestly. ස්වාමිනී මම අංග සම්පූර්ණ කෙනෙක් නොවේ. නමුත් අවංකව මම ඔබ වෙතට එනවා. You correct. ඔබ මාව නිවැරදි I may be කරන්න. wrong, මම වැරදි වෙන්න but I පුළුවන්. am telling you what is in my heart. නමුත් මගේ හදවතේ තත්ත්ව මම ඔබට කියන්නේ. தாவீது சொல்றான், என்னை ஆராய்ந்து பாரு. දාවිත් තුමා කියනවා கேடு உண்டாக்கும் வழி
උන්වහන්සේ ඔබමාව බලා පාවිච්චි කළා. මේ දිනනායක තමන් කලේ. தங்களுடைய ஏமாற்றத்தை ඔවුන්ගේ தங்களுடைய தவறான கணிப்பை අනෙක් අයගේ වැරදි කාරණාවන් ඔවුන් උන්වහන්සේ இயேசு அவர்களை பேசுகிறார் மந்த இருதயமுடையவர்களே යේසුස් වහන්සේ ඔවුන්ට කියනවා නුඹලා මේක අහන්නවත් ඔයාලට ඇදහිල්ල නැත්තේනේ. நாட்கள் நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லுவோம் මේ කාලේදී නම් අපිට බෑ කාටවත් මොකුත් කියන්න. சொன்ன உடனே என்ன வந்து කියපු ගමන්ම මොකද වෙන්නේ? එල්ල ගන්නවා. ஆர்மணித்திற மாதிரி මූණ නිකන් එල්ල ගන්නවා 6 වගේ. பாஸ்டர் நேம் வைக்கிறோம் பாஸ்டர் சிஸ்டர் நேம் வைக்கிறோம் சிஸ்டர் அப்படி சொல்லுகிறார்கள், போதகர் அப்படி சொல்கிறார்கள், எங்களுக்கு குறை சொல்லுகிறார்கள். එහෙමයි. உங்களை குற்றப்படுத்துறதால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ඔබට දොස් කීමෙන් අපිට ලාභයක් නැහැ. உங்களை சரி பண்றதுக்காக ඔබ නිවැරදි කරන්න තමයි අපි කියන්නේ. நீங்க எதிர்க்கும் பொழுது என்ன சொல்றீங்க? கர்த்தரையும் எதிர்த்து கர்த்தருடைய ஆலோசனையும் எதிர்க்கிறீங்க. ඔබ ප්‍රතික්ෂේප කරද්දී මොකද කරන්නේ? දෙවියන් වහන්සේවයි උන්වහන්සේගේ අනුශාසනාව ප්‍රතික්ෂේප කරනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So நாங்கள் பார்க்கிறோம். ඉතින් අපි දකිනවා தவறாய் எண்ணினதை கர்த்தர் ஏற்படுத்தினார். වරදවා වූ සිතුදේ දෙවියන් වහන්සේ නිවැරදි කළා. அதான் மூன்றாவது teachable heart. ඒක තමයි තුන්වෙනිව. கற்றுக்கொள்ளுகிற இருதயம். ඉගෙන ගැනීමේ හදවත. தவறான காரியங்கள் இருந்தாலும் වැරදි කාරණා තිබුණා. கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிறது. ඉගෙන ගැනීමේ ආකල්පයක් හදවතක් තියෙන්න ඕන. நாலாவதா හතරවෙනිව. அவர்கள் அவரை வரவேற்றார்கள் அந்த ஸ்தங்குபடியாக. ඔහු උන්වහන්සේව පිළිගන්නවා. God is not coming into your life for visiting. දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතයට බැහැ දකින්න එන්නේ නැහැ. God is coming to stay with you. அவர்களோடு தங்கும்படியாக. ඔබ සමග රැඳෙන්නට උන්වහන්සේ தங்கும்படி அவரை நாங்கள் வரவேற்க வேண்டும். வாரும் ஆண்டவரே. එන්න කියලා අපි උන්වහන්සේ පිළිගන්නවා. මා සමග රැඳෙන්න. இருள் சூழும் காலம் வந்துவிட்டது. අඳුරු වෙලෙන කාලය ஆயிற்று. ඒ වුණා. பயங்கரங்கள் வரலாம். ඒ අනුයම් වේලා ஆண்டவரே எங்களோடு நீ தங்கி இரு. අඳුර පැමුණා. භයානක දෙන්න පුළුවන්. ඔබ අප සමග රැඳෙන්න ස්වාමීනි. அப்பொழுது அவர் தன்னை එවිට උන්වහන්සේ ඔවුන්ට එළිදරව් වුණා. ஹalleluya. හලෙලූයා. அவர் பேசும் பொழுது උන්වහන්සේ කතා කරද්දී நாங்கள் பார்க்கிறோம் பேசும் පස්සෙන් අපි දකින්න පුළුවන් කතා කරද්දී இருதயத்திலே உணர்வு. ඔවුන්ගේ හදවතේ උන් තේරුම් ගත්තා. When God speaks to you, දෙවියන් වහන්සේ ඔබට කතා if කරද්දී you have a sensitiveness, உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குமானால் ඒ සංවේදීකම ඔබට තිබේනම් ஒரு நாளும் முறுமுறுப்போ தவறோ சொல்ல மாட்டீங்க. කිසිදාක කොඳුරමින් වැරද කියන්නේ නැහැ. அது இல்லை என்று சொன்னால் இருதயம் கடினமாயிரும். ඒක නැත්තම් තමයි හදවත දැඩිව තිබෙන්නේ. மந்த இருதயம் வேற, கடின இருதயம் வேற. ඒ මන්දගාමී හදවත එකක්, දැඩි හදවත තව மந்த එකක්. இருதயத்தை திருத்தி அமைக்க முடியும், கடின இருதயத்தை உடைத்து தான். මන්දගාමී හදවත නිවැරදි කරන්න පුළුවන්, දැඩි හදවත කඩන්න තමයි වෙන්නේ. It's left to you, God says. ඒක ඔබ සතු දෙයක් දෙවියන් நாங்கள் වහන්සේ. உங்களோட டீல் பண்ணணும், நீங்களே தீர்மானம். දැන් මම ඔබ සමග කොහොමද වැඩ කරන්න ඕනේ? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவா ඔබට ඕපන් හાર્ට් සර්ජරි එකක් ඕනේද? அல்லது இன்னும் பாத்திரிகளோடய மாத்தி விடவா? නැත්නම් පොඩි පෙත්තකින් ඒක වෙනස් කරන්නද? மந்த இருதயம் இருந்தால் டேப்லெட்ஸ் ஓகே ஆகும். මන්දගාමී හදවත නම් පෙත්තෙන්ම கடின இருதயம் என்று சொன்னால் ஆண்டவன் கல்லான இருதயத்தை எடுத்து கொடுத்தால் நான் சரியான இருதயம். දැඩි හදවතක් නම් උන්වහන්සේ කියන දැඩි සිත පහ කරමින් මාංශමය සිතක් මන් දෙන්නම්. ஆறாவதாக நாங்கள் பார்க்கிறோம். 6 වෙනිව අපි දකින්න පුළුවන්. அவர்கள் உடனடியாக துரிதப்படுகிறார்கள், தங்களுடைய பிரயாணத்தை திரும்பவுமாய் மேற்கொள்ளும். ඔවුන් ඉක්මනින්ම ඔවුන්ගේ ගමන ජය See, sometimes God doesn't give you every simple instruction. සමහරට උන්වහන්සේ සෑම ඔබට දෙන්නේ නැහැ හැම සලකුණක්ම சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். සත්‍යතාවය කියනවා. அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ඔවුන්ට තේරුම් உடனே அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். ඒ මොහොතේම தாங்கள் இருக்க வேண்டிய இடம் எது? ඔවුන් ඉන්න ඕනේ ස්ථානයේ කොයි அவர் ස්ථානයකද? சொன்னார், ஜெருசலேமிலே நில்லுங்கள். උන්වහන්සේ යෙරුසලමේ නැති සිටපන්. இவர்கள் எம்மாவுக்கு போயிட்டார். ඔවුන් එම්මාවුස්ට ගියා. But they were ready to pay the price to go back immediately. නමුත් මිලය ගෙවා නැවත හැරියන්න ඔවුන් සූදානම් වුණා. Because they knew. එදින ඔවුන් දැනගත්තා. උන්වහන්සේ කිව්වොත් කිව්වමයි. இரண்டாம் முறை மூன்றாம் முறை பேசிக்கொண்டே දෙවනව තුන්වනව අයිතිකොண்டේ ඉන්න මාතා. කියාම ඉන්නේ නැහැ. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. எலியாவோட ஆண்டவர் பேசல. එළියට උන්වහන්සේ කල්පනා කතා பேசல. කළේ නැහැ. උන්වහන්සේ அவனுக்கு தேவனுடைய சத்தம்
சத்தத்தை கேட்கவில்லை. දේව හඬවත් ඔහුට ඇසුනේ නැහැ. Because God has கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார் என்று சொன்னால் அது தீர்க்கமானது, திடமானது, நிச்சயமானது. එදින උන්වහන්සේ එකක් කිව්වනම් ඒක அதுக்கு பிறகு என்ன අනිවාර්යයෙන්ම தங்கத்தை போட்டாலும் ஆண்டவர் மாத்த ඊට පස්සේ මොන කපටිකමක් நீ கர்த்தரோடு நேர்வழி பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நீ திரும்ப வர வேண்டும். උන්වහන්සේ සමග මාර්ගයට එන්න උනත් ඒ That is my experience. ඒක මගේ අත්දැකීම. எங்கே விட்டேனோ அங்கே ஆண்டவரை கை கழுவினோ அந்த இடத்துக்கு நான் திருப்பி தொடங்க வேண்டும். කොතනද මම උන්වහන්සේ වත හොදලා நான் நிற்பத இடத்திலே இருந்து அவரை கொண்டு போக போவதில்லை. මම ඉන්න තැනට උන්වහන්සේ ඇවිදින් අරගෙන යන්න යන්නේ නැහැ. நான் எங்கே விட்டுட்டு வந்தேனோ நான் திருப்பி. කොතනද මම අත්හැලා ආවේ මම හැරි යන්නට ඕනේ තැනටම. Amen. ආමේන්. ஏழாவதாக அவருடைய தேவனுடைய சித்தத்தை හත් වෙනව ඔවුන් දේව කැමැත්තට தங்களை முற்றாக ඔවුන් සම්පූර්ණ බාර කළා. அவருடைய வாழ்க்கை முற்றாக மாற்றம். ඔවුන්ගේ ජීවිතය සහ මුලින් වෙනස් වුණා. எம்மாவிலே இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் එම්මාවුස්වලම සිටියා නම් அவருடைய வாழ்க்கை அவரோடு முடிந்தது. ඔවුන්ගේ ජීවිතය එතනින් අවසන් වන්නට ගියා. ஆனால் அவர்கள் தேவ திட்டத்துக்குள்ளே தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள். නමුත් ඔවුන් දේව කැමැත්තට වුණ බාර කළ නිසා அவருடைய நாமங்கள் அப்போஸ்தலருடைய நாமங்களோடு இணைக்கப்பட்டது. ඔවුන්ගේ නාමයන් ප්‍රේරිතයන්ගේ නාමයන් සමග එක් වුණා. Amen. ஆதி திருச்சபையின் தூண்களாக இருந்தார். ඒ මුල් සභාවන් වල කුළුණු ලෙස இயேசுவை සිටියා. கண்டார்கள் என்று இன்றும் நாங்கள் அவர்களை வாசிக்கிறோம். නැවත නැගිට යේසුස් වහන්සේ දුටුවෝය කියලා අදටත් ඔවුන් ගැන කියවෙනවා. பேர் எழுதப்பட்டது கிளியமா. ඒක තමයි ඔහුගේ නම ලියා තිබෙන ඒ ස්ථානයේ. ஒரே ஒரு மாசம் வரும். එකම කෙනෙක්ගේ නම 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. අවුරුදු 2000කට කලින් When තිබුණා. you meet the risen Jesus, ඔබ නැවත නැගිට යේසුස් වහන්සේව හමු you will වෙද්දී have the life changing experience. දුබට ජීවිත වෙනස් அவர் වීමක් miracle worker intellectual நாங்கள் எத்தனையோ அவரை பற்றி அறிந்தோம். අපේ දැනුමෙන් අප උන්වහන්සේ හාස්කම් කරන පුදුම දෙයකට දෙවිදුන් කිය දැනගන්න அவையெல்லாம் நல்லது. ඒ සියල්ල හොඳයි. அவையெல்லாம் எதற்கு உங்களை வழிநடத்துகிறது? ඒ සියල්ල කුමක් කරන්නේ உயிரோடு எழுந்த இயேசுவை சந்திக்கும் නැවත නැගිට යේසුස් உயிரோடு எழுந்த වහන්සේ இயேசுவோடு ஒரு சந்திப்பு. නැවත නැගිටීම යේසුස් සමග එක හමු වීමක්. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆதரவு நாம் அறியாத 7 பிசாசுகள். මග්දල මරියට යක්ෂයන් 7 දෙනෙක් සිටියා. லேகியோனுக்கு ලෙගියොන්ට 1000 பிசாசுகள். 1000ක් පමණ සිටියා. ஆனால் அவனை பற்றி அதிகம் சொல்லவில்லை. ஒரு ඔහු ගැන අධිකව කියලා නැහැ. එකවරයි දෙපාරයි. மகதலேனா மரியா නමුත් මග්දල මරිය இன்று வரை மகிமைப்படுகிறார். අද දක්වා මහිමයට පත් වෙලා. ඇයි? உயிரோடு எழுந்த இயேசு අය නැවත නැගිට යේසුස් වහන්සේව දුටුව නිසා எங்களுக்கு முன்பாக இன்னும் அநேக பரிசுத்தவான்கள். අපේ ඉදිරියේ බොහෝ ශුද්ධවන්තයන් සිටිනවා. பரிசுத்தவான்கள் பட்டியலை நீங்கள் நான் எழுதப்படும். ශුද්ධවන්තයන්ගේ ලයිස්ට් ඔබට තමයි ලියනු ලබන්න அதனால ඕනේ. நான் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகிறவர்கள் ඒකද මම ශුද්ධවන්තයන්ද ශුද්ධවන්තයන් சபையில කියලා எல்லாரும் இருப்பார். සභාවේ සියල්ලෝ ඉන්නවා. பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள். ශුද්ධවන්තයන් වල පිරිස විශ්වාසිகள் ඉන්නවා. ඉන්නවා. ඇදහිලිවන්තයන් ඉන්නවා. விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படவில்லை. සියලු ඇදහිලිවන්තයෝ ශුද්ධවන්තයෝ කියන්නේ பரிசுத்தவான்களாகும்படியே அறிவார். සියලුම ශුද්ධවන්තයන් වන පිරිස කැඳවීම ලැබුවා. ஆமென். அவர்கள் நான் எந்த நிலையில இருந்தார் අපි කොයිම තත්ත්වයක සිටියා. இயேசுவை நான் சொல்றேன். නැවත නැගිට යේසුස් හමුවන්න ඕනේ. நாங்கள் எழுதுகிறோம். දේව අභිමුඛී නැගිට සිටිමු. God is going to make the difference today to you. අද ඔබට උන්වහන්සේ වෙනස ගෙනෙන්න යනවා. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55638119 and write to us at gmichurch@gmail.com. May God be with you.